அன்புள்ள நண்பர்களே, மனிதன் எல்லா வகையிலும் அவன் கடன்பட்டிருக்கிறான். காலையில் ஆனால் கடன், மாலையில் ஆனால் கடன், நின்றால் கடன், நடந்தால் கடன், அமர்ந்தால் கடன், எழுந்தால் கடன், படுத்தால் கடன். இப்படியே இவனுடைய வாழ்க்கை கடனிலே உருண்டோடுகிறது. எனவே அந்த கடனிலிருந்து அவன் விடுபட வேண்டும் என்று சொன்னால், கடனிலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அழகிய 2 பிரார்த்தனைகளை அவர்கள் புரிய வேண்டும். ஒன்று, அல்லாஹும் மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பி ஃபதுலிக அம்மன் சிவாக். இறைவா, நீ தடுத்ததை விட்டும் நீ எதை ஆகுமாக்கினாயோ அதை கொண்டு என்னை போதுமாக்குவாயாக. மேலும் உன்னை தவிர உன் அல்லாத மற்றவர்களை விட்டும் உனது கருணையை கொண்டு கிருபையை கொண்டு என்னை தேவையற்றவனாக ஆக்கிவிடுவாயாக என்ற அழகிய இது ஒரு பிரார்த்தனை. இரண்டாவது பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். இறைவா, நான் உன்னிடம் கவலை துயரங்களை விட்டும் பாதுகாப்பு கோருகிறேன். வல் அஜஸி வல் கசலி. இறைவா, நான் உன்னிடம் இயலாமையை விட்டும் நான் சோம்பேறித்தனத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். வல் புகுலி வல் ஜுபுனி. இறைவா, கருமித்தனத்தை விட்டும் கோழைத்தனத்தை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன். வலஇத் தைனி வகலபத்திர் ரிஜாலி. கடன் மிகைத்து விடுவதை விட்டும் மனிதர்களுடைய ஆதிக்கத்தை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு வேண்டுகிறேன் என்ற இந்த அழகிய 2 பிரார்த்தனைகளை செய்து வாருங்கள். நீங்கள் கடனிலிருந்து நிச்சயமாக விடுபடுவீர்கள். கடனில்லாத வாழ்வை நீங்கள் வாழ்வீர்கள்.